சில பேருக்கு டே பீஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகும், சில பேருக்கு காலையிலே தலைவலி ஸ்டார்ட் ஆயிடும். கொண்டு வந்த குழம்பு மிளகாய் தூள் கை தவறி கீழே கொட்டிட்டேன். எப்பேற்பட்ட டேயா இருந்தா என்னங்க, பூவா செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா வயிறு பசிக்கும். மார்க்கெட்ல சின்ன வெங்காயம் மணத்தக்காளி கீரை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, சோ உடனே செஞ்சுதான் ஆகணும். சோ சிவப்பு முள்ளங்கி சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு புளி குழம்பு வச்சேன். அதுக்கு நெய், சிறுபருப்பு போட்டு மணத்தக்காளி கீரை கூட்டு. இந்த கூட்டுக்கு மட்டும் எப்பவுமே இறக்கிறதுக்கு முன்னாடி சோம்பு ஒரு டீஸ்பூன் தேய்ச்சி உள்ள சேர்த்தீங்கன்னா செம்ம வாசனையா இருக்கும். அதோட அவரைக்காய் முட்டை பொரியல், அப்பளம் வறுத்து வச்சிருக்கேன், தயிர். எப்பவுமே புளி குழம்பு, கார குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு இதுக்கெல்லாம் சாதம் இந்த மாதிரி நெட்டா தான் நான் வடிப்பேன். இந்த புளி குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு கீரை கூட்டம், இந்த அவரைக்காய் முட்டை பொரியலும் அப்பளமும் சொல்லவே முடியாதுங்க, திவ்யமா இருக்கும். சோ ரொம்ப போர் அடிக்குதுன்னு நேத்து நைட்டு கிளம்பி குவான்சோ போயிட்டோம். நைட் மார்க்கெட் ஏதாவது பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு. அண்ட் அங்க எக்கச்சக்க ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குங்க, பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நான் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்து தான் ஒவ்வொரு கடையா போவேன். அண்ட் இந்த ஆக்டோபஸ் ஃப்ரை தாங்க அங்க ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி இந்த துணி கடையை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சிக்கன் இருந்தீங்கன்னா எல்லாமே நீங்க வாங்கி போடலாம். எனக்கு பெருசா செட் ஆகாது. சோ என் பொண்ணுக்கு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு நாங்க டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட் போயிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃப்ளைஓவர்ல நடந்தேன், ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருந்தது. ஷேதான் ஷீலு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட் இது. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இங்க கிடைக்கிற மீட் மாதிரி அவ்வளோ சாஃப்டா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் குவான்சோல இந்த பர்டிகுலர் ஏரியால 50% ஆப்பிரிக்கன்ஸ் தான் இருப்பாங்க. ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா ஆப்பிரிக்கன்ஸும் மிடில் ஈஸ்ட் பீப்புள் தான் அதிகமாவே இருப்பாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் 5 years குவான்சோல தான் இருந்தோம். குவான்சோ லைஃப் எப்பவுமே ஹேப்பனிங் தாங்க. மிட் நைட் 1 மணிக்கு கூட எவ்வளவு பிஸியா இருக்குன்னு பாருங்க.